உங்கள் மொபைல் மூலம் சம்பாதிக்க வேண்டுமா? நன்மை என்ன, தீமை என்ன, உண்மை உறக்கச்சு. நமது சேனலில் தெரிவிக்கப்படும் ஒவ்வொரு கருத்துகளும் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு மட்டுமே. சேருவதும் சேராததும் உங்கள் விருப்பம். இதில் எந்தவித கட்டாயமும் இல்லை. வணக்கம் உண்மையான உறவுகளே, எல்லாருக்குமே இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எஸ்பிஓக்குள்ளே இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதுவும் பொங்கல் சிறப்பான அப்டேட்டா. அந்த அப்டேட் தான் எஸ்பிஓக்குள்ளே இலவசமாக இணையலாமா. எஸ்பிஓவில் ஏற்கனவே இணைஞ்சவங்களுக்கும் திரும்ப அவங்க கட்டின பணம் திரும்ப கிடைக்குமா? எஸ்பிஓ ரீஓப்பன் இனிமேலும் இன்னும் அதிக நாட்கள் ஆகுமா? இப்படி பல கேள்விகளும் பல பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்குது. இதை பற்றி தான் நான் இப்போ தெளிவாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்ல போகிறேன். எஸ்பிஓக்குள்ளே இதுவரை மட்டும் ஏற்கனவே யாரெல்லாம் பணம் கட்டி இணைஞ்சிருந்தீங்களோ அவங்களுக்கும் ரீஃபண்ட் திரும்ப கிடைக்கலாம்ங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அக்செப்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் ஆனால் சுலபமாக கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரீஃபண்டுக்காக நாம் என்ன பண்ண போகிறோங்கிறதையும் நாம் இனிமே தான் பார்க்க போகிறோம். வருகிற அப்டேட்டில் ஜனவரி 18 ரீஓப்பன் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இடையில் ஒரு தகவல், ஆரம்பமே இது ஒரு முயற்சிகளாக போச்சு, ஆனால் அது போக போக நமக்கு கொஞ்சம் உறுதியான தகவலாக வந்துக்கிட்டு இருந்தது. அது முழுவதும் உறுதி ஆகுமா அப்படிங்கிற கேள்விக்குறி மட்டும்தான் எஸ்பிஓக்குள்ளே எல்லாருக்குமே இருந்தது. அதுதான் எஸ்பிஓவில் இலவசமாக இணையலாமா, எஸ்பிஓவில் ஏற்கனவே இணைஞ்சவங்களுக்கும் அந்த பணம் திரும்ப கிடைக்குமா, இது மட்டும்தான் ஒரு கேள்விக்குறி, பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது. அது 100% நடக்கும்னு சொல்லியாச்சு. எஸ்பிஓக்குள்ளே இனிமே எல்லாருமே இலவசமாக இணைஞ்சிக்கலாம். எஸ்பிஓவில் இனி பணம் கட்டி தான் சேரணுங்கிற அவசியம் இல்லை. இலவசமாக இணைஞ்சு எஸ்பிஓட நம்பிக்கைத்துவம் எப்படி இருக்குது, எஸ்பிஓக்குள்ளே நீங்கள் வருமானம் எடுக்கிறதும் வேலை செய்கிறதும் எப்படி இருக்குது, உங்களோட நம்பிக்கை எல்லாமே பார்த்துக்கலாம். இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். இலவசமாக ஒரு இடம் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பொய் தான் இருக்கும். இலவசமாக ஒரு இடம் கிடைக்குது, அந்த இடத்துல ஒரு பொய் இருக்கும். அந்த பொய்யை வச்சு நம்மளோட உழைப்பை உண்மையாகவே ஒரு வருமானமாக மாற்ற முடியும். அந்த மாற்றம் நமக்கு பணமாக திரும்ப பெறாது. இப்படி தான் எல்லா ஒரு ஆன்லைன் ஜாப்லேயுமே இருக்குது. இந்த ஆன்லைன் ஜாபுக்கு உள்ளேயே நம்ம ஒரு உண்மையான நிறுவனமாக இருக்குது. அந்த நிறுவனத்தில் நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய வருமானம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் ஒரு சுலபமாக இலவசமாக இணைய முடியுமா? பணம் கட்டுறது மட்டும்தான் எஸ்பிஓக்குள்ளே பயம். வேலை பார்க்குறதும் வருமானம் எடுக்கிறதும் சில நபர்களுக்கெல்லாம் அந்த பணம் கூட ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும், பெரிய ஒரு சவாலாக இருக்கும். இந்த பணம் நம்ம கட்டி திரும்ப நம்ம எப்போ பெற போகிறோங்கிற ஒரு பெரிய சவாலோடையே இருக்கும். இந்த சவால்கள் எல்லாத்துக்குமே எஸ்பிஓட பதில் கொடுத்துருக்கு. எஸ்பிஓவை நம்பி நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு ஜாயினிங் பேக்கேஜ், அப்கிரேட் பேக்கேஜ் 2 விதமாக உண்டு. ஜாயினிங் பேக்கேஜ் மூலமாக நீங்கள் இலவசமாகவே இணைஞ்சு வேலை பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற வருமானம் உண்டு. ஆனால் எஸ்பிஓக்குள்ளே இலவசமாக கொடுத்தாலும் சுலபமாக கொடுக்காதுன்னு நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சவால்கள் இருக்கும், ஆனால் இலவசமாக இருக்கும். இலவசமாக எஸ்பிஓக்குள்ளே இணையலாம்னு சொல்லியிருக்காங்க. தெளிவான தகவல் வந்ததும் நீங்களும் இணையலாம். எஸ்பிஓக்குள்ளே நீங்களும் இணையிறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி கமெண்ட்ஸ்லேயும் சரி ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்களும் இணைஞ்சிக்கோங்க. உங்களோட நம்பர் யாருக்குமே தெரியாது, அது ஒரு கம்யூனிட்டி குரூப் தான். நீங்கள் இணைஞ்சிக்கோங்க. முழுமையான தகவல் வந்ததும் அந்த குரூப்பில் நான் பதிவேன். தன்னோட முயற்சி மட்டும்தான் எஸ்பிஓக்குள்ளே ஒரு பயிற்சியை கொடுக்கும். அந்த பயிற்சி தான் உங்களுக்கு வாழ்நாள் வெற்றியை கொடுக்கும். எஸ்பிஓட என்னுடைய ஒரு அனுபவம். இந்த அனுபவத்து மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். எஸ்பிஓவில் இலவசமாக இணையலாம் வாழ்நாள் முழுவதும் சொல்லும்போது ஒரு பிற நபர்களை நாம் இணைக்கிறதுக்கு இவ்வளவு பணம் கட்டணும்னு சொன்னால் மட்டும்தான் அவங்களோட யோசனைகள் வேறு எங்கேயோ போகும். அந்த யோசனைகள் இனிமேல் யாருமே சிந்திக்க வேண்டிய தேவையில்லை. எஸ்பிஓக்குள்ளே நீங்களும் இணைய நினச்சிங்கன்னா, ஆனால் ஒன்று இன்னும் வரை மட்டும் எந்த பிளானிங்குமே சொல்லலை. தினசரி எவ்வளவு வருமானம், தினசரி நாம் என்னெல்லாம் பண்ண போகிறோம், என்ன வேலை, எதுவுமே தெரியாது. எஸ்பிஓக்குள்ளே இலவசமாக இணையலாம்ங்கிறது மட்டும்தான் தெரியும். நீங்கள் யாருமே புதிய பிளான்னு சொல்லி எங்கேயுமே கொடுக்குறாங்கன்னா நம்பாதீங்க.
எஸ்பிஓட அஃபிஷியல் அப்டேட் எஸ்பிஓ டெலிகிராம் நோட்டீஸ் போர்டில் மட்டும்தான் இருக்கும். அந்த அப்டேட்டுக்கு மீதமாக எஸ்பிஓ டிவிஎம்ங்கிற யூடியூப் சேனலில் மட்டும்தான் இருக்கும். இதை மட்டும் நம்புங்க, வேறு எதையும் நம்ப வேணாம். எஸ்பிஓவில் இப்போதைக்கு 2 சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 சர்வீஸ்லேயும் ஸ்டாக் மார்க்கெட்டிங் ஆன்லைன் கோர்சஸ் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது. இதில் பேன் கார்டுக்கு மட்டும் உள்ள ஃபீஸை தவிர 350 ரூபாய் தவிர மற்ற எல்லாத்துக்குமே இன்னும் சில மணி நேரங்களில், அதாவது சில மணி நேரங்கள் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 10, 12 இல்லை எப்போ மாறும், திடீர்னு மாறும், எப்போ வேணாலும் மாறலாம். இப்போதைக்கு உங்களுக்கு மாறலைன்னா உங்களுக்கு இந்த ஃபீஸுக்குள்ளேயே நீங்கள் சேருன்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக சேருங்க. கண்டிப்பாக இன்னைக்குள்ளே மாறிடும். நிறைய சந்தேகங்கள், உங்களோட கேள்விகள் நிறையவே இருக்கும். அது கமெண்டர்ஸ் மூலமாக ஒரு லிஸ்ட்டாகவே கொஸ்டின்ஸ் போயிருக்கு. கண்டிப்பாக உங்களோட கேள்விகள் எல்லாத்துக்குமே சங்கர் சார் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் தெளிவாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி இதுக்குள்ளே அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த வார்த்தை மட்டும்தான் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. உங்களோட வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போனாலும் எஸ்பிஓ இருக்கும். இதை வேடிக்கையாகவும் பார்க்கலாம், வேதனையாகவும் பார்க்கலாம், சிந்தனையாகவும் பார்க்கலாம், சிறப்பாகவும் பார்க்கலாம். ஏன் வேதனையாகவும் பார்க்கலாம்னா, நம்மளுடைய சொந்தங்கள் கூட வேதனைகளாக பார்க்கலாம். எவ்வளவு அடித்தாலும் எந்திரிச்சு திருப்பி அடிக்கிறதுக்கு எந்திக்கிறாங்களேன்னு. எஸ்பிஓ அப்படி தான். எஸ்பிஓட கஷ்டங்களை சுட்டி காட்டும் போதும் சரி, எஸ்பிஓட குறைகளை சுட்டி காட்டும் போதும், எங்களுடைய குறைகளை சுட்டி காட்டினா மட்டும்தான் இது எங்களுக்கு குறையாக இருக்குது, நிறையா பண்ணலான்னு ஒரு செயல்பாடு இருக்கும். அந்த செயல்பாடு தான் எஸ்பிஓக்குள்ளே சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. மறுபடியும் திறக்கப்படுறதுக்காக, மறுபடியும் நாம் வேலை செய்கிறதுக்காக. இதில் சில பேரோட கேள்விகள், சில பேரோட கேலிகள் நிறையவே இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே எஸ்பிஓவில் ஏற்கனவே ஒரு பதில் கொடுத்துட்டாங்க. அந்த பதில் தான், எஸ்பிஓக்குள்ளே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, என்னோட பணம், நான் கட்டின பணம் எனக்கு திரும்ப கிடைக்கணுங்கிற ஒரு சண்டைகளும் சரி, ஒரு வாக்குவாதங்களும் சரி, எவ்வளவு வேணாலும் போகலாம். அவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் பதில் இருக்குது. எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் ஒரு போல் ஒன்று வைப்பாங்க. எஸ்பிஓ மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் காத்திருக்கிறேன். எஸ்பிஓ மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் காத்திருக்க மாட்டேன், நான் கட்டின பணம் கையில் கிடைக்கணும். இந்த 2 விதமான ஆப்ஷன் உண்டு. அதில் நீங்கள் எவ்வளவு ஓட் பண்ணுறீங்க, அதோட பர்சன்டேஜ் வைஸ் அதிகப்படியாக ஆகுச்சுன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக ரீஃபண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி தான் ஏற்கனவே இருந்தது. ஆனால் இப்போ உறுதியாக ஒன்று சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓக்குள்ளே நீங்கள் ரீஃபண்ட் வாங்குறீங்கன்னு சொல்லி அந்த ஓட் பண்ணுறீங்கன்னா, எஸ்பிஓக்குள்ளே நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிட்டீங்கன்னா திரும்ப உங்களோட மொபைலில் இருந்து உங்களோட டோட்டல் டேட்டாபேஸ், மொபைல், மெயில் ஐடி, மொபைல் நம்பர் எதுவாக இருந்தாலும், உங்களோட பேன் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு, எல்லா ப்ரூஃபும் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக ரீஃபண்ட் கொடுப்பாங்க. திரும்ப நீங்கள் எஸ்பிஓக்குள்ளே இணையவே முடியாது. எஸ்பிஓவில் நம்பிக்கை இல்லாதவங்க கண்டிப்பாக கட்டின பணத்தை திரும்ப வாங்கிக்கலாம். திரும்ப அவங்களால இணையவே முடியாதுன்றிருக்கு. இந்த கட்டத்தில் உங்களுக்கு ஒரு சோதனை. நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னா கண்டிப்பாக கடவுள் நம்மளை நல்லா வச்சு செய்வாங்க. அந்த வச்சு செய்கிறது தான் இப்போ ஒரு ஆசையாக கொடுத்துருக்காங்க. எஸ்பிஓக்குள்ளே ரீஃபண்ட் வாங்கிடலாமாங்கிற ஒரு ஆசை கைகளை மட்டும்தான் இருக்குது. பேராசை எப்பவும் பெரும் நஷ்டம்தான். எஸ்பிஓக்குள்ளே ரீஃபண்டுங்கிறது ஒரு பேராசை. அந்த பேராசையை நீங்கள் வாங்க நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஆயுள் முழுவதும் உள்ள ஆசையை எஸ்பிஓக்குள்ளே கண்டிப்பாக நிறைவேற்றலாம். நீங்கள் ரீஃபண்ட் வாங்காமல் இருந்தால் உங்களோட கைகளில் தான் இருக்குது. எஸ்பிஓக்குள்ளே இப்போ வந்திருக்க அப்டேட்டை பற்றியும், எஸ்பிஓவில் இலவசமாக இணையலாம்ங்கிறத பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ்பிஓக்குள்ளே ஏற்கனவே நிறைய பேர் பிடிஓவாகவும் சரி, ப்ரைம் லீடர்ஸாகவும் சரி, முடிஞ்ச அளவுக்கு சுப்ரீம் லீடராகவும் சரி, எல்லாருமே ஒரு முயற்சி செய்கிறாங்க. இப்போ இருக்கிறதுல டைமண்டு, கோல்டு எல்லாருக்குமே ஒவ்வொரு வித அப்கிரேட் ஆகியிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே இப்போ இலவசமாக இணையலாம்னு சொல்லிட்டா அவங்களுக்கு சுலபமாயிரும். எங்களுக்குள்ள வருமானங்கள் பாதிக்கப்படுமா, நாங்கள் செய்த முயற்சிகள் முடக்கப்படுமாங்கிற ஒரு கேள்விகள்.
கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குள்ள தனித்துவமாக உங்களுக்கு இருக்கும், அது சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிறப்பம்சங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இந்த வித கவலையும் பட வேணாம். இது எஸ்பிஓட ஒரு உறுதியான பதில். இந்த உறுதியான நம்பிக்கையோட காத்திருங்க. கண்டிப்பாக எஸ்பிஓவில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். அந்த மாற்றத்தின் மூலமாக ஆனால் எஸ்பிஓவில் கோல்டும் சரி, டைமண்டும் சரி, பிடிஓவும் சரி, ப்ரைம் லீடர்ஸும் சரி, சுப்ரீம் லீடரும் சரி, கமெண்டர்ஸும் சரி, இது எல்லாத்துக்குமே ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மனதையும் மாற்றிக்கோங்க. எந்தவித தகவலையும் உறுதியான தகவலாக இனிமே வர சமூக வலைதளங்களில் நம்பாதீங்க. எஸ்பிஓ டெலிகிராம் நோட்டீஸ் போர்டில் வர்ற சங்கர் சாரோட குரல் பதிவை மட்டும் கேளுங்க. அதன்படி மட்டும் எஸ்பிஓக்குள்ளே நடங்க. நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.